இவ்வளவு பெரிய மரம் ஆயிடுச்சு, இனி ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கொஞ்சம் அசால்ட்டா விட்டுட்டோம். முதல்ல நம்ம ஒரு தோப்புல வந்து மரம் அறுத்திருந்தோம். அந்த சமயத்துல அதிகமான வண்டு தாக்கம் இருந்தது. அதனால 8 நாளைக்கு ஒரு தடவ அல்லது 15 நாளைக்கு ஒரு தடவ வந்து மோனோகுளோட்டோபாஸ் வந்து மரத்தோட குருத்துல குடுத்துட்டுருந்தோம். அந்த பேட்டரி மிஷின் மூலியமா. அப்புறம் கொஞ்சம் பெருசாயிடுச்சு. இனி எல்லாமே ஈன்றக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி வேண்டியதில்ல அப்படிங்கிற மாரி கொஞ்சம் அசால்ட்டா விட்டுட்டோம். ஆனா, நல்லா காய்ச்சு கொலை தள்ளிட்டுருக்கிற மரத்தவே வந்து கிட்டத்தட்ட அரை மரத்துக்கு மேல வந்து சாப்பிட்ருச்சு. பொழைக்குமா பொழைக்காதான்னு தெரியல. எங்கனால முடிஞ்ச அளவுக்கு சுத்தம் பண்ணி விட்டு, அதுக்கு உண்டான மருந்தெல்லாம் குடுத்துட்டோம். காலையில பார்த்தோனே அன்னைக்கு ஃபுல்லாவே அதே வேலை தான் நேத்திக்கு. அந்த மருந்து ஊத்தி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாயங்காலமா அவ்வளோ வண்டும், புழுவும் வெளியில வந்து செத்து கிடந்துச்சு. மரம் பொழைக்குமா அப்படின்னு தெரியல. எல்லாரும் நம்ம சைட்லலாம் மரத்துக்கு வந்து வேர்ல மருந்து கட்டுறாங்க. மருந்து கட்டுறதுனால வந்து தென்னை மரத்துக்கு பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மருந்து கட்டாம வேப்ப எண்ணெய், மஞ்சள் பொடியுட்டு அந்த ஒரு பவுல் மாரி ஒண்ணு இருக்கும். அதெல்லாமே பார்த்துட்டோம். வேற ஆப்ஷன் இருந்தா சொல்லுங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம்.